ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அந்தமானோட கண்டினியூஸ் வீடியோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்தமான் சீசன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மே தான். ஸோ இந்த டைமில் போனீங்கன்னா நீங்கள் ரெயின் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக எல்லா இடத்தையும் போய் பார்க்க முடியும். ரெயின் மோஸ்ட்லி இருக்காது. மற்ற டைமிங்கில் போனீங்கன்னா உங்கள் லக்கை பொறுத்து தான் நீங்கள் இடங்களை பார்க்குறது இருக்கும். ஏன்னா சில சமயம் மழை பெஞ்சிருந்தால் நீங்கள் போக வேண்டிய கூடிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் போயிருந்தோம். பட் அந்த டைமில் ஒரு 5 டேஸ் போனதில் 4 டேஸ் மழை இல்லை. லக்கீலி 1 டே மட்டும் தான் மழை இருந்தது. ஸோ இருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டிய பிளேசஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அந்தமானில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4:30 5 o'clockே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி 6:30 7க்கு இருக்குமோ அந்த மாதிரி விடிஞ்சிரும். அதே மாதிரி இருட்டுறதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 5:30 6 o'clockலாம் இருட்டிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தமான் வந்து தாய்லாந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் டைமிங் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது. ஸோ சீக்கிரமாகவே விடிஞ்சிரும், சீக்கிரமாகவே இருட்டிடும். அப்புறம் நீங்கள் அந்தமானில் இன்னும் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கை கூட நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அங்கே பைக் வந்து எல்லா ஐலாண்ட்லேயும் சரி பைக் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பைக் ரெண்டல் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நீங்களே கூட எல்லா இடத்தையும் பார்த்து பொறுமையாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் தங்குற ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ லஞ்சும் டின்னர் மட்டும் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டல்ஸில் வந்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம 10:45 ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம் இண்டிகோ சென்னையிலேருந்து. ஸோ 2 hours இல்லை 2.25 மணி நேரம் கூட ஆகும் அந்தமான் ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் போனப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தாங்க ஃப்ளைட்டு, 11 மணிக்கு எடுத்தாங்க. அது ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னா 1.25 ஆகிடுச்சு. அந்தமான்ங்கிறது பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர் தான் அந்த ஏர்போர்ட்டோட நேம். ஸோ போர்ட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ரீச் ஆனது 1:15. ஸோ அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு லன்ச் எடுத்துகிட்டு போயிட்டோம் கையிலேயே. ஸோ லன்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 o'clock நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயிலுக்கு போயிட்டோம். செல்லுலார் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா. அது இல்லாமல் லேசர் லைட் ஷோ வந்து ஈவினிங்கில் பண்ணுவாங்க. அது ஹிந்தியும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். அதை டே பேஸ் பண்ணி மண்டேனா ஹிந்தி, டியூஸ்டேனா இங்கிலீஷ், அந்த மாதிரி டே பேஸ் பண்ணியும் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 ஷோன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆரம்பித்து நைட் வரைக்கும் 3 ஷோஸ் ஒரு 1 hour கிட்ட நடக்கும். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டோ அந்த எந்த டைமிங் இருக்குதுன்னு பார்த்து அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லேசர் லைட் ஷோக்கு வந்து பர் ஹெட் வந்து 300 rupees. ஸோ நாங்கள் அந்த லேசர் லைட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து போய் செல்லுலார் ஜெயிலில் விசிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லேசர் லைட் ஷோ வந்து நைட்டு 6 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் அடுத்தது கரீபியன்ஸ் காவ் பீச் பார்க்க போயிட்டோம். இந்த கரீபியன்ஸ் காவ் பீச் போகிற வழியில் தான் ஃப்ளாக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல்ல கொடியேற்றின இடம் வந்து அந்த இடம் தான். ஸோ அந்த ஃப்ளாக் பாயிண்ட்டை பார்த்துட்டு கரீபியன்ஸ் காவ் பீச்சை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு மறுபடியும் 7 o'clock எங்கள் லேசர் ஷோன்னு நினைக்கிறேன், இங்கிலீஷு. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ஃப்ரைடே ஆகஸ்ட் 8ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இங்கிலீஷ் ஷோவையும் பார்த்துட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டோம். இது இப்படி தான் எங்களோட ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வீடியோவில் நான் வரிசையாக அந்த பிளேசஸ் எல்லாம் காட்டுறேன், பாருங்கள். ஸோ முதல்ல நாங்கள் தங்கி இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பேவாக்கு நாங்கள் புக் பண்ணி இந்த ட்ராவல்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ லன்ச்லாம் முடிச்சுட்டு அடுத்தது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 3 o'clock போல் செல்லுலார் ஜெயில் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தப்போ நம்ம சுதந்திர வீரர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான கேலரிஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஜெயிலெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப வந்து காத்தோட்டமே இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த லேசர் லைட் ஷோலையும் பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிளாக்கோ 6 ரோவோ இருக்கும் இந்த செல்லுலார் ஜெயிலில். அதில் வந்து 3 4 தான் இப்போ வந்து விசிட் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் வந்து மேலே டாப்பில் வந்து ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி கடலோட வியூ வந்து பார்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலோட வந்து மாடல் இப்படி தான் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 இருக்குது, 7 இருக்குது இல்லையா, 6 7 இருக்குது இல்லையா அந்த ரோ. ஸோ அதுதான் அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் இங்கேருந்து கரீபியன்ஸ் காவ் பீச் போயிட்டோம். இதுதான் அந்த செல்லுலார் ஜெயிலோட டாப் வியூ. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இங்கே இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லேசர் லைட் ஷோ 7 o'clock தான். ஸோ எங்களுக்கு இன்னும் ஒரு 2 hours டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஃப்ளாக் பாயிண்ட் கரீபியன்ஸ் காவ் பீச் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். ஃப்ளாக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முதல்ல கொடி ஏற்றின இடம் இங்கே தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும், பீச்சை ஒட்டி இருக்கும். நீங்கள் போய் நல்லா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 1/2 hour to 1 hour நல்லா காற்று அடிக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு வியூவும் நல்லாயிருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு கரீபியன்ஸ் காவ் பீச் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் போகிற டைமில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு திரும்பவும் வந்து லேசர் லைட் ஷோ பார்க்குறதுக்கு வந்துட்டோம்.
இந்த இடத்துல ஃப்ளாக் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1943ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே இந்தியாவோட ஃப்ளாக் ஏற்றுனாங்க. ஸோ அந்த நினைவாக அந்த ஒரு இதை வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதுவுமே நாங்கள் 4th டே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் அதை காட்டுறோம். இதுதான் வந்து கரீபியன் ஸ்கவ் பீச்சு. ஸோ ரொம்ப அமைதியாக நல்லா அழகாக இருக்கும். அந்த இடத்துல நிறையா பெயிண்டிங்கு, அந்த கேம்ஸு, விற்கிற கடைகள் நிறையா இருக்கும். இங்கே இப்போ எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அந்தமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசாலாம் தேவையில்லை. இதுவும் இந்தியாவோட பார்ட்டு தான். அது கிட்டத்தட்ட தாய்லாந்து பக்கத்தில் இருந்தாலுமே வந்து இது இந்தியாவோட இதுக்கு தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க பாஸ்போர்ட் வேணுமா அப்படின்னு. ஸோ இது இந்தியா தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ இதை முடிச்சு நெக்ஸ்ட் நாங்கள் லேசர் லைட் ஷோக்கு போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த லேசர் லைட் ஷோ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்வாஜை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கும் சரி, உள்ளே அந்த ஷோவும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். Later, he switched over to Dhanushkodi.